அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி தேர்விற்கு பயன்படும் விதமாக முக்கிய வினா விடைகள் நமது சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. இந்த வினாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். எந்த மன்னர் தனது ஆட்சி காலத்தில் நயங்கார அமைப்பை உருவாக்கினார்? கிருஷ்ணதேவராயர். 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் யார்? விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் யாருடன் கலந்தாலோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார்? அமைச்சர் அரியநாதர். பாளையக்காரர் முறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1529 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? வீரபாண்டிய கட்டபொம்மன். மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? பூலித்தேவன். கிழக்கில் அமைந்த பாளையங்கள் யாவை? எட்டயபுரம், நாகலாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் அமைந்த பாளையங்கள் யாவை? சிங்கப்பட்டி, நடுவங்குறிச்சி, தலைவன்கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார்? பூலித்தேவர். திருநெல்வேலியின் அருகில் இருந்த நெற்கட்டும் செவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் யார்? பூலித்தேவர். ஆற்காடு நவாப் முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுத்தவர் யார்? பூலித்தேவர். ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேய கூட்டுப்படைகள் எந்த இடத்தில் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டது? திருநெல்வேலி. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார்? பூலித்தேவர். 1759 யூசப்கான் தலைமையிலான ஆற்காடு நவாப்பின் படைகள் எந்த இடத்தில் பூலித்தேவரை தோற்கடித்தது? அந்தநல்லூர். ஆற்காடு நவாப்பின் படைகள் எந்த ஆண்டு நெற்கட்டும் செவலை கைப்பற்றியது? 1761. பூலித்தேவர் மீண்டும் எந்த ஆண்டு நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார்? 1764. 1767 பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? கேப்டன் கேம்பல். யாருடைய முன்னோர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள்? வீரபாண்டிய கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள். பாண்டியர்களின் கீழ் நிலமானிய அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தவர் யார்? ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். நாயக்கர்களின் ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் ஆனவர் யார்? ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பிறகு பாளையக்காரர் ஆனவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி பெயர் என்ன? ஜக்கம்மாள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர்கள் யார்? ஊமைத்துரை, செவத்தையா. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவியவர்கள் யார்? முகலாயர்கள். கர்நாடகாவில் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டவர் யார்? ஆற்காடு நவாப். பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் யாருக்கு கப்பம் கட்ட பணிக்கப்பட்டது? ஆற்காடு நவாப். 1792 கர்நாடகா உடன்படிக்கையின்படி பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றது யார்? கிழக்கிந்திய கம்பெனி. 1798 வரி நிலுவைத் தொகையை செலுத்தச் சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதியவர் யார்? ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன்.
1798 கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் சென்று ராமநாதபுரத்தில் யாரை சந்தித்தார்? கலெக்டர் காலின் ஜாக்சன். 1080 பகோடா பாக்கி வரியை தவிர பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் செலுத்திவிட்டதை கணக்குகள் சரிபார்த்தலுக்கு பின் அறிந்து சமாதானம் அடைந்தவர் யார்? காலின் ஜாக்சன். வீரபாண்டிய கட்டபொம்மன் கலெக்டர் காலின் ஜாக்சனை சந்தித்த நாள் எது? 1798 செப்டம்பர் 19. கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் எத்தனை மணி நேரம் ஜாக்சனின் முன் நிற்க வைக்கப்பட்டனர்? 3 மணி நேரம். கட்டபொம்மனை கைது செய்ய உத்தரவிட்டவர் யார்? கலெக்டர் காலின் ஜாக்சன். கட்டபொம்மன் யாரின் உதவியால் தப்பித்தார்? ஊமைத்துரை. காலின் ஜாக்சன் யாரை மட்டும் கைது செய்தார்? அமைச்சர் சிவசுப்பிரமணியம். கலெக்டர் காலின் ஜாக்சனை பற்றி சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் எழுதியவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். சென்னை கவுன்சிலின் கவர்னர் யார்? கவர்னர் எட்வர்ட் கிளைவ். சிவசுப்பிரமணியத்தை விடுதலை செய்து கலெக்டர் ஜாக்சனை பதவி நீக்கம் செய்தவர் யார்? எட்வர்ட் கிளைவ். கலெக்டர் ஜாக்சன் பணியிலிருந்து நீக்கப்பட்டு புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ்.ஆர். லூசிங்டன். பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? மருது பாண்டியரால் உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? திருச்சிராப்பள்ளி அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்தவர் யார்? சிவகிரி பாளையக்காரர். சிவகிரி பாளையத்தின் மீது படையெடுத்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். சிவகிரி பாளையக்காரர் யாருக்கு கப்பம் கட்டுபவராக இருந்தார்? கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்டுபவராக இருந்தார். 1799 செப்டம்பர் 5 பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்தவர் யார்? மேஜர் பானர்மேன். கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் கைது செய்யப்பட்டவர் யார்? சிவசுப்பிரமணியம். கட்டபொம்மன் எங்கு தப்பிச் சென்றார்? புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார். கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தவர் யார்? விஜய ரகுநாத தொண்டைமான். இவர் புதுக்கோட்டையின் ராஜா ஆவார். சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? நாகலாபுரம். 1799 அக்டோபர் 16 பாளையங்காரர் அவையின் முன் விசாரிக்கப்பட்டவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1799 அக்டோபர் 17. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? கயத்தாறு. கட்டபொம்மன் சிறைபிடித்து தூக்கிலிட்ட தளபதி யார்? மேஜர் பானர்மேன். வேலுநாச்சியார் எந்த வயதில் சிவகங்கையின் ராஜா முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்? 16 வயதில். 1772 சிவகங்கையின் மீது படையெடுத்தவர்கள் யார்? ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலப்படை. காளையார் கோவில் போரில் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டவர் யார்? முத்துவடுகநாதர். வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் எங்கு தப்பிச் சென்றார்? திண்டுக்கல்லுக்கு தப்பிச் சென்றார். வேலுநாச்சியார் திண்டுக்கல்லில் உள்ள விருப்பாட்சியில் யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்? கோபால நாயக்கர். வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மற்றும் தொண்டர் யார்?
குயிலி. ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கில் தற்கொலை தாக்குதல் நடத்தியவர் யார்? குயிலி. எவர்களின் உதவியுடன் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டார்? மருது சகோதரர்கள். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி யார்? வேலு நாச்சியார். தென்னிந்தியாவின் வீரமங்கை என்று அழைக்கப்பட்டவர் யார்? வேலு நாச்சியார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? வேலு நாச்சியார். தென்னிந்திய புரட்சியின் ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? வேலு நாச்சியார். மருது சகோதரர்களின் பெற்றோர் யார்? மூக்கையா பழனியப்பன், பொன்னாத்தாள். வெள்ளை மருது என்று அழைக்கப்பட்டவர் யார்? பெரிய மருது. மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சின்ன மருது. சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதரிடம் பணிபுரிந்தவர் யார்? சின்ன மருது. சிவகங்கை சிங்கம் என போற்றப்பட்டவர் யார்? சின்ன மருது. கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் அவருடைய சகோதரர் ஊமைத்துரையும் மற்றவர்களும் எங்கு தப்பிச் சென்றனர்? சிவகங்கைக்கு தப்பிச் சென்றனர். ஊமைத்துரைக்கு பாதுகாப்பு அளித்தது யார்? மருது சகோதரர்கள். தங்களது உள்நாட்டு கொள்கையில் கம்பெனியின் தலையீட்டை விரும்பாதவர்கள் யார்? சிவகங்கை வியாபாரிகள். 1801 ஊமத்துரை, செவத்தையா பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்து எங்கு சென்றனர்? கமுதி. ஊமைத்துரை, செவத்தையா ஆகியோரை சிறுவயலுக்கு அழைத்துச் சென்றவர் யார்? சின்ன மருது. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைத்தவர்கள் யார்? கட்டபொம்மன் சகோதரர்கள். யார் தலைமையிலான ஆங்கில படைகள் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றியது? காலின் மெக்காலே. கட்டபொம்மன் சகோதரர்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆங்கிலேயர்களின் கோரிக்கையை புறக்கணித்தவர்கள் யார்? மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் மீது படையெடுத்தவர்கள் யார்? கர்னல் அக்னியூ, கர்னல் இன்ஸ். 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஒன்றை வெளியிட்டவர்கள் யார்? மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சுதந்திர பிரகடனம் என்று அழைக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் ஒரு நகல் எங்கு ஒட்டப்பட்டது? திருச்சி கோட்டை சுவரில் ஒட்டப்பட்டது. அதாவது ஆற்காடு நவாப்பின் அரண்மனையில் ஒட்டப்பட்டது. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் மற்றொரு நகல் எங்கு ஒட்டப்பட்டது? ஸ்ரீரங்க வைணவ கோவில் சுவரில் ஒட்டப்பட்டது. சின்ன மருது எத்தனை வீரர்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினார்? 20,000 வீரர்கள். ஆங்கிலேயர்கள் எங்கிருந்து படைகளை வர வைத்தனர்? வங்காளம், இலங்கை, மலேசியா. ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் யார்? புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்கள். ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை எந்த ஆண்டு இணைத்து கொண்டனர்? 1801 இணைத்து கொண்டனர். திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டவர் யார்? மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1801 அக்டோபர் 24. பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யார்? ஊமைத்துரை, செவத்தையா. ஊமத்துரை, செவத்தையா தூக்கிலிடப்பட்ட நாள் எது? 1801 நவம்பர் 16.
எத்தனை கிளர்ச்சியாளர்கள் மலேசியாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? 73 பேர்கள் நாடு கடத்தப்பட்டனர். 1801 நடைபெற்ற கிளர்ச்சி ஆங்கில ஆவணங்களில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 1801 ஜூலை 31 செய்து கொள்ளப்பட்ட கர்நாடகா உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டின் மீது நேரடி கட்டுப்பாட்டை பெற்றவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். தீரன் சின்னமலை எங்கு பிறந்தார்? சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம். தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? தீர்த்தகிரி. கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார்? தீரன் சின்னமலை. கொங்கு நாடு என்று அழைக்கப்பட்ட பகுதிகள் யாவை? சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல். எந்த அரசின் ஒரு பகுதியாக கொங்கு நாடு உருவாக்கப்பட்டு இருந்தது? மதுரை நாயக்கர் அரசின் ஒரு பகுதியாக கொங்கு நாடு உருவாக்கப்பட்டு இருந்தது. மதுரை உடையார்களால் இணைக்கப்பட்ட பகுதி எது? கொங்கு நாடு. மைசூர் உடையார்கள் வீழ்ச்சிக்கு பிறகு கொங்கு பகுதிகள் யாரால் கட்டுப்படுத்தப்பட்டது? மைசூர் சுல்தான். 3ஆம் மற்றும் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் யார் வசமானது? ஆங்கிலேயர் வசமானது. பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றவர் யார்? தீரன் சின்னமலை. திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யார்? தீரன் சின்னமலை. திப்பு சுல்தான் மறைவுக்கு பிறகு தீரன் சின்னமலை கட்டிய கோட்டை எது? ஓடா நிலைக்கோட்டை. தீரன் சின்னமலை 1800 கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க யாரின் உதவியை பெற முயன்றார்? மராட்டியர் மற்றும் மருது சகோதரர்கள். மராட்டியர் மற்றும் மருது சகோதரர்களின் கூட்டுப்படையை தடுத்து நிறுத்தியது யார்? ஆங்கிலேயர்கள். கோயம்புத்தூரை தனியாக தாக்கி தோல்வியடைந்தவர் யார்? தீரன் சின்னமலை. காவேரி மற்றும் அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தவர் யார்? தீரன் சின்னமலை. இறுதி போரின் போது தீரன் சின்னமலை யாரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார்? தனது சமையல்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். தீரன் சின்னமலை எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? 1805ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எது? சங்ககிரி கோட்டை. இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.